Hello மக்களே, வெல்கம் பேக் டு ப்ரெஸ் டு டீச். டீப் டைவ் இன்டு பைத்தன் சீரீஸில் நம்ம லிஸ்ட் டேட்டா டைப்பை தான் ரொம்பவே டீப்பாக பார்த்துட்டு வரோம். அண்ட் லிஸ்ட் சம்மந்தமான வீடியோஸில் இது நம்மளோட பார்ட் 5 வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோஸுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் 5th வீடியோவில் நம்ம லிஸ்ட் ஸ்லைசிங் அண்ட் காப்பியிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட டெஃபினிஷன், சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் காப்பி பண்ணலாம், டீப் காப்பினா என்ன, ஷாலோ காப்பினா என்ன, இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங் வச்சு, அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒரு கோடு எழுதிட்டு அந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம டீகோட் பண்ணி கற்றுக்க போகிறோம். அண்ட் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோடையே நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டு ஸ்லைசிங் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைசிங் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்? ஸோ ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள்லேருந்து சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கேக் ஸ்லைசிங் அப்படின்னா என்ன? ஒரு கேக்லேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுக்கிறதுக்கு பேர் ஸ்லைசிங் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, இல்லை வந்து உங்ககிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவில் இருந்து ஒரு ஸ்மால் போர்ஷனை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோக்ராமிங்கில். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த லிஸ்ட்டை கட் பண்ணுமோ அந்த லிஸ்ட்டோட பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரேசஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ஸ்கொயர் பிரேசஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே 3 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3மே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்காட்டி அதுவாக டிஃபால்ட்டாக என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் அப்படின்றது நீங்கள் லிஸ்ட்டை எந்த இடத்துல இருந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஒரு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை தான் ஸ்டார்ட்டில் கொடுப்பீங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஸ்டார்ட்டே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ், நீங்கள் கட் பண்ணுறப்ப அந்த ஸ்டார்ட்டும் சேர்த்து வரும். பட் அதுவே வந்து ஸ்டாப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே கட் பண்ணி முடிக்க போகிறீங்க அப்படின்றது தான் எண்ட் வேல்யூவில் கொடுப்போம். ஸோ அந்த எண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 5லேருந்து 10 வரைக்கும் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5லேருந்து 9 இதுக்குள்ளே என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் வரும். 10ல் இருக்க எலமெண்ட் வந்து வராது. ஸோ லாஸ்ட்டாக என்ன எலமெண்ட் இருக்கோ, அதாவது நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ பைத்தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூவை அது எடுத்துகிட்டு வராது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டாப் வேல்யூ கொடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டோட எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, அடுத்து வந்து ஸ்டெப் அப்படின்றது. ஸோ ஸ்டெப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ 3 3 ஆட் பண்ணு, 4 4 ஆட் பண்ணு, 5 5 ஆட் பண்ணு. ஸோ அதே மாதிரி தான் நீ லிஸ்ட்டு கட் பண்ணுறப்ப 2 நம்பர் விட்டு விட்டு கட் பண்ணு, இல்லை 3 நம்பர் விட்டு விட்டு கட் பண்ணு அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இந்த ஸ்டெப் பேராமீட்டரில் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் லிஸ்ட் ஸ்லைசிங் அண்ட் அதோட சின்டாக்ஸ். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக ஸ்லைசிங் அப்படின்றது என்ன, ஸோ ஸ்லைசிங் வந்து ஸ்டெப் வச்சு எப்படி பண்ணுறது, ஸ்டெப் இல்லாமல் எப்படி பண்ணுறது, ஸ்டார்ட் வேல்யூ இல்லை ஸ்டாப் வேல்யூ கொடுக்கலன்னா என்ன ஆகும், ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன, அண்ட் ஒரு லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, இவ்வளோ விஷயங்களுமே நம்ம குயிக்காக போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு குட்டி ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேல்ஸ் டேட்டா அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 வீக். ஓகே, என்னோட கடையில் வந்து ஒரு 2 வாரம் என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்கு, ஓகே, ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நான் இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிஸ்ட்டு வந்து ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். ஓகே, ஸோ லிஸ்ட்டு வந்து இம்மியூட்டபிள், பட் ஆனால் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த வேல்யூ வந்து என்னோட
2 வீக்ஸில் வந்து டே 1ஓடது. ஸோ அடுத்து இருக்கிறது டே 2, டே 3, டே 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி 14 நாள் என்னோட கடையில் நடந்த சேல்ஸ் டேட்டாவை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஸ்லைசிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸிங் பற்றி ஒரு குயிக் ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்குது இல்லையா, ஸோ இப்போ பாருங்கள் வேல்யூ இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ் டேட்டாக்குள்ளே இருக்க வேல்யூ. அண்ட் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0, அதை மறந்துடவே செய்யாதீங்க. ஸோ அதனால இது 0ல் இருந்து ஸோ 14 எலமெண்ட்ஸ் அப்படின்றனால 13 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ கீழே இந்த தேர்ட் ரோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல -1ன்னு ஆரம்பிச்சு ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து -14 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் இண்டெக்ஸிங். ஸோ நம்ம ஸ்லைசிங் பண்ணுறது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்லைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்லைசிங்கோட சின்டாக்ஸ் தெரியும். ஸோ ஸ்கொயர் பிரேசஸில் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எங்கே முடிக்கணும் அண்ட் எத்தனை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக அது 0ன்னு எடுத்துப்போம். எண்டு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா லிஸ்ட்டோட எண்டு டிஃபால்ட்டாக வந்துடும். அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அது 1 அப்படின்னு தான் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டே வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இந்த 2 வாரத்தில் சாட்டர்டே அண்ட் சண்டேயில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த இது வந்து என்னோட மண்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மண்டே வேல்யூ. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ இதுதான் 400 அப்படின்றது என்னோட சாட்டர்டே அண்ட் இந்த 450ன்றது சண்டே வேல்யூ. ஓகே, ஸோ இது என்ன 5, 6ன்னு யோசிக்காதீங்க, ஏன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ ஆக்சுவலாக 5, 6 அப்படின்ற இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிறது தான் என்னோட சாட்டர்டே அண்ட் சண்டேயோட சேல்ஸ். ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டில் இருக்க இந்த 2 எலமெண்ட்டும் என்னோட 2வது வீக்கோட சேல்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த லிஸ்ட்டு கட் பண்ண போகிறோம், சேல்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ வீக் எண்டில் இருக்க இந்த 2 வேல்யூ நமக்கு வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்கோட வீக்கெண்ட் அப்போ இந்த 5, 6 வேணும். அப்போ நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டார்டிங் வேல்யூவான 5 அண்ட் 6 வரைக்கும் வேணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த 7 கொடுக்கணும். ஓகே, 6 தானே வேணும், ஏன் 7 கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா 7 அப்படின்றது ஸ்டாப் வேல்யூ அண்ட் ஸ்டாப் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நீங்கள் 7ன்னு கொடுத்தா தான் அது 6 வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். 6ன்னு கொடுத்தீங்கன்னா 5 வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல 5:7 + 12. ஓகே, செகண்ட் வீக்கோட சாட்டர்டே சண்டே கண்டுபிடிக்கிறதுக்காக 12:14 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன போர்ஷன் கட் பண்ணி எடுக்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறது, அதாவது அப்படியே திருப்பி போடுறது, லிஸ்ட்டு அப்படியே உள்டாவா இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கே டேர்ன் பண்ணி போடணும் அப்படின்னா அதுக்கு இந்த ::-1 கொடுத்தா போதும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்க்கு எந்த வேல்யூ கொடுக்கல, எண்டிங்க்கும் எந்த வேல்யூ கொடுக்கல, பட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரிவர்ஸில் வரணும், அதாவது -1 பின்னாடி இருந்து நீ ஆட் பண்ணிகிட்டே வா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால நமக்கு நம்மளோட மொத்த லிஸ்ட்டில் இருக்க டேட்டாவுமே ரிவர்ஸ் ஆகி பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆட் நம்பர்ஸ், அதாவது இப்போ 14 டேஸ் டேட்டா எடுத்திருக்கோமா, இந்த 14 டேஸ் டேட்டாவில் எங்கெங்கெல்லாம் ஆட் நம்பர்ஸ் இருக்கோ, அதாவது ஆட் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் வேணும். அதாவது 1ஆம் தேதி நடந்த சேல்ஸ் வேணும், 3ஆம் தேதி நடந்தது வேணும், 5ஆம் தேதி நடந்தது வேணும், 7ஆம் தேதி நடந்தது வேணும். இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் நடந்த சேல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். அப்போ நான் அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சேல்ஸ் டேட்டா இதுதானே நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேல்ஸ் டேட்டா எடுத்துகிட்டு ஸோ ஸ்டார்டிங் வந்து எனக்கு 1ல் இருந்து வேணும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டில் வந்து நான் வேல்யூ 1 கொடுத்துருக்கேன் அண்ட் ஸ்டாப்பில் வந்து நான் வேல்யூவே கொடுக்கல. ஸோ டிஃபால்ட்டாக லிஸ்ட்டோட லாஸ்ட் என்னவோ அந்த எலமெண்ட் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது 1ல் இருக்க எலமெண்ட் பிரிண்ட் பண்ணும். ஸோ நமக்கு 1ல் என்ன இருக்குது, இந்த 200 இருக்குது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 200 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஸ்டெப் பை 2 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 1 அண்ட் இது 2. ஸோ அடுத்து என்ன இருக்குது 3. ஸோ அப்போ இந்த 300 நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி 3, 4. ஸோ அடுத்து இந்த 5ல் இருக்க வேல்யூவான 400 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
நமக்கு இந்த 14 எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப் லிஸ்ட். ஓகே, ஸோ சப் லிஸ்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட்டில் இருந்து ஒரு பாதி மட்டும் நம்ம கட் பண்ணி அதை ஒரு புது லிஸ்ட்டாக மாற்றுறது தான் சப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ சேல்ஸ் டேட்டா நம்மளோட இந்த ஒரிஜினல் லிஸ்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சேல்ஸ் டேட்டா ஃபர்ஸ்ட் வீக்கோட சேல்ஸ் டேட்டா மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுக்கல, வெறும் ஸ்டாப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டாப் வந்து 7 கொடுத்துருக்கேன். ஸோ 7 கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 7 எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, அதாவது இது ஓகே 0லேருந்து 6 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் டேட்டாவை நம்ம 2 லிஸ்ட்டாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக் சேல்ஸ் எவ்வளோ, செகண்ட் வீக் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக் நம்ம பிரித்தோம், ஃபஸ்ட்டு கோலன் வச்சு 7 கொடுத்தோம். ஸோ அடுத்து செகண்ட் வீக் பிரிக்கணும் அப்படின்னா அதாவது இந்த இடத்துல இருந்து வரணும் இல்லையா. ஸோ இந்த 7ல் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது செகண்ட் வீக், கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம இதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டோம் அண்ட் ஸ்டாப் வேல்யூ வந்து நம்ம டிக்ளேர் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக இந்த லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் இந்த செகண்ட் வீக் சேல்ஸில் வந்து நமக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரொட்டேட் பை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணும், அதாவது 3 நாளைக்கு நடந்த அந்த டேட்டாவை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி காட்டுவோம். ஸோ இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இப்போ ஒரு சின்ன கோட் சாம்பிள் மட்டும் இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ ரொட்டேட் பைன்றதுல நான் வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல ரொட்டேட் பை அப்படின்றது 3 கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ரொட்டேட் பையில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம், 3 கொடுத்தோம் இல்லையா. ஸோ இதோட எப்படி இருக்கும் அப்படின்னா சேல்ஸ் டேட்டா 3 கோலன் அப்படி இருக்கும். ஓகே, ப்ளஸ் சேல்ஸ் டேட்டா இந்த லாஸ்ட்ல 3. ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீக்கெண்ட் சேல்ஸ். ஓகே, ஸோ வீக்கெண்ட் சேல்ஸில் நமக்கு என்னென்ன வந்திருக்கு பாருங்கள், 5, 6. ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்கோடது 400, 700 அண்ட் லாஸ்ட் வீக்கோடது 700, 800 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ரிவர்ஸ் டேட்டா வந்து பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது 800ல் இருக்குது அண்ட் எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150. இந்த லிஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸ்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அல்டர்னேட்டிவ் டேஸ் அண்ட் நம்ம வந்து ஆட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க 200 வந்திருக்கு அண்ட் அடுத்து 3 வந்து 300 அண்ட் அடுத்து 5ல் வந்து 400. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் 400. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th இண்டெக்ஸில் 500 இருக்குது அண்ட் 9th இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 600 அண்ட் 11th அதில் 700 இருக்குது அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் வேல்யூ 13ல் வந்து 800 இருக்குது. அது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் சேல்ஸ் நமக்கு அழகாக வந்திருக்கு அண்ட் செகண்ட் வீக் சேல்ஸுமே இந்த இடத்துல நமக்கு அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொட்டேஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். ஸோ லெட் அஸ் delete these things. ஓகே, ஸோ ரொட்டேட். ஓகே, ரொட்டேட் பை வந்து நம்ம 3 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் டேட்டா. ஓகே, ஸோ ரொட்டேட் பைன்ற இடத்துல 3ன்ற வேல்யூ பாஸ் ஆகிடும் கோலன். ஓகே, ப்ளஸ் அதே சேல்ஸ் டேட்டா. ஓகே, ஸோ இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கோலன் வச்சுட்டு பின்னாடி 3 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் 3 கோலன் அப்படின்னா இந்த 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் இந்த லாஸ்ட்டில் என்ன லிஸ்ட் இருக்கோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 அப் டு 800 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்க 300 அண்ட் 800 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரொட்டேட் பை கோலன் 3. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் எலமெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல 3 மட்டும் தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 0 அப்படி இருக்கும். ஸோ அப்போ 0 to 3. ஸோ 0ல் வந்து பாருங்கள் 150, 200 and 250 வரைக்கும் தான் இருக்கும். இந்த 3 வந்து வராது. ஸோ இங்கே பாருங்கள் 150, 200 and 250. ஸோ இதுதான் வந்து ரொட்டேட் பை இல்லைனா ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் மூலியமாக லிஸ்ட் ஸ்லைசிங் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பிங் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ பைத்தானில் காப்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணுவோம், காப்பி அடிக்கிறதுனா என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒன்றை பார்த்து அப்படியே செய்கிறது தான் காப்பி அப்படின்றது. ஸோ பைத்தான்லேயுமே காப்பி அப்படின்றது இந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸோ லிஸ்ட் காப்பி அப்படின்றது ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டை நீங்கள் ஒரு காப்பி இன்னொரு காப்பி எடுக்கிறது, ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான காப்பியிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷாலோ காப்பி, இன்னொன்று வந்து டீப் காப்பி. ஷாலோ காப்பி, டீப் காப்பி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஷாலோ காப்பின்றது அப்படியே லைட்டாக மேலாப்பில் பார்த்து எழுதுறீங்க அப்படின்னா அது ஷாலோ காப்பி. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க, பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து எழுதுறீங்க, நீங்கள் வந்து அப்படியே டிட்டோவாக அடித்தான் காப்பி, அவன் எழுதுகிற ஒன்றையும் அப்படியே பார்த்து எழுதுனீங்கன்னா அது டீப் காப்பி. அதுவே வந்து அவன் எழுதுறத வச்சு, அவன் எழுதுறதோட அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சு நீங்களாக எழுதுறீங்க, கொஞ்சம் நீங்களாக எழுதிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பைத்தானில் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஷாலோ காப்பின்றது ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அவுட்லைன் மட்டும்தான் காப்பி பண்ணும். அதுக்குள்ளே ஏதாவது சப் லிஸ்ட்டோ இல்லைனா வந்து இன்னர் எலமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டை தான் ரெஃபர் பண்ணும். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இன்னும் டீப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷாலோ காப்பி அப்படின்றது காப்பீஸ் த லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் பட் நாட் த எலமெண்ட்ஸ். ஓகே, போத் த லிஸ்ட் ஷேர் த சேம் இன்னர் எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அவுட்டர் லிஸ்ட்டை மட்டும்தான் காப்பி பண்ணும். அண்ட் உள்ளே இருக்க அந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அது ஷேர் பண்ணிக்கும் அண்ட் அதை வந்து காப்பி பண்ணாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு எனக்கு புரியுது, பட் கோடில் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ டீப் காப்பி அப்படின்றது அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்டையுமே கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக அது காப்பி எடுத்து வச்சுக்கும். இதுதான் வந்து டீப் காப்பி. ஓகே, ஸோ டீப் காப்பி அப்படின்றது என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற பேப்பரை பார்த்து ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே உங்களோட ஓன் பேப்பரில் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அவன் எழுதுகிற எல்லாத்தையும் டீப்பாக, அவன் எழுதுகிற எல்லா வேர்டையும் டீப்பாக நீங்கள் எழுதுறீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து டீப் காப்பி. ஸோ ஷாலோ காப்பின்றது அவன் என்ன எழுதுறான்றதை எட்டி பார்த்து அந்த அவுட்லைன் வச்சு அப்படியே காப்பி பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஷாலோ காப்பி. ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலோ காப்பி ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு கம்மியான மெமரி தான் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ உள்ளே இருக்க நெக்ஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் ரெஃபர் தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எடுக்கலை, காப்பி பண்ணலை, புதுசாக க்ரியேட் பண்ணலை, ஜஸ்ட் அங்கே இருக்கிறத நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதனால அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஷேர்டு ரெஃபரன்ஸ் அப்படின்றதுனால ஸோ ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் எவ்வளோ காப்பி எடுத்திருக்கீங்களோ அந்த காப்பி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். வைஸ் வெர்சா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காப்பியில் ஒரு எலமெண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது ஒரிஜினல் லிஸ்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுதான் நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் ஆல்சோ. ஓகே, ஸோ மாடிஃபையிங் எ நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட் இன் அ ஷாலோ காப்பி ஆல்சோ அஃபெக்ட் த ஒரிஜினல் லிஸ்ட். ஓகே, ஸோ டீப் காப்பி அப்படின்றது இண்டிபெண்ட். ஓகே, ஸோ டீப் காப்பி அப்படின்றது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு அதுக்குள்ளே இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே இருக்க நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக டூப்ளிகேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, நாட் ஒன்லி அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பட் உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவுமே பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்டெகிரிட்டி கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் ஷாலோ காப்பியில் நீங்கள்
காப்பியில் இருக்க லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் சேஞ்ச் பண்ணாலுமே அது ஒரிஜினல் எலமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இது கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஃபுல் லிஸ்ட்டு அண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணுது. ஓகே, பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு நிறைய மெமரி தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஷாலோ காப்பி அப்படின்றது ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக மெமரி எடுத்துக்கும், அண்ட் ஷேர்டு ரெஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஷாலோ காப்பி அப்படின்னாலே ஃபாஸ்டர், லெஸ் மெமரி அண்ட் ஷேர்டு ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு எலமெண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெண்டுத்துலேயுமே அஃபெக்ட் ஆகும். ஒரிஜினல் லிஸ்ட்லேயும் அஃபெக்ட் ஆகும், நீங்கள் எடுத்திருக்க காப்பிலையுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், எனக்கு டேட்டா இன்டெகிரிட்டி முக்கியம் இல்லை, நான் ஒன்று அப்டேட் பண்ணால் அடுத்தடுத்து இருக்க எல்லாமே அப்டேட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே எல்லாமே இந்த ஷாலோ காப்பி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் டீப் காப்பி அப்படின்றது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால அதில் நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய மெமரி எடுத்துக்கும், அண்ட் வென் கம்பேர் டு ஷாலோ காப்பி இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இண்டிபெண்ட் மாடிஃபிகேஷன் ஆர் ரெக்வயர்ட், அண்ட் டேட்டாவோட இன்டெகிரிட்டி, அதாவது டேட்டா ஒரு இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணுற வேல்யூ எனக்கு வேறு எங்கேயுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் டீப் காப்பி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷாலோ காப்பி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த காப்பி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து காப்பி அப்படின்னு ஒரு மாடியூல் வந்து வேணும். ஸோ இந்த மாடியூலு, இந்த இம்போர்ட் கீவேர்ட்ஸ், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கு நான் இந்த காப்பி அப்படின்ற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா பைத்தானுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் காப்பி பண்ண போகிறேன், ஸோ அது ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்லாம் நீ எடுத்து ரெடியாக வச்சுக்கோன்னு சொல்கிறது தான் இந்த இம்போர்ட். ஓகே, ஸோ இம்போர்ட் காப்பி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஒரிஜினல் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டு நல்லா பாருங்கள், லிஸ்ட்டுக்குள்ளே 2 லிஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு லிஸ்ட்டு அண்ட் இது இன்னொரு லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஷாலோ காப்பி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கால் பண்ணியிருக்கேன் இந்த மாடியூல் copy ஆஃப் ஒரிஜினல் லிஸ்ட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, அண்ட் அதை வந்து நான் ஷாலோ காப்பி அப்படின்ற இடத்துல வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நான் சொன்ன அந்த கான்செப்டை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஐடியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது ஐடி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இப்போது ஒரிஜினல் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இதோட ஐடி பாருங்கள். ஸோ நம்ம காப்பி பண்ண லிஸ்ட்டில் இருக்க ஐடி பாருங்கள், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் எலமெண்ட், இதோட வேல்யூவுமே சேமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வெறும் அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணும். பட் உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் லிஸ்ட்டை தான் ரெஃபர் பண்ணி இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பிரிண்ட் ஐடி ஆஃப் ஒரிஜினல் லிஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து பிரிண்ட் ஐடி ஆஃப் ஷாலோ காப்பி. ஸோ இப்போ இந்த 2 ஐடியுமே நமக்கு டிஃபராக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த 2 ஐடி, அதாவது ஒரிஜினல் லிஸ்ட்டோட ஐடி, ஷாலோ காப்பி ஐடி ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். பட் அதுக்குள்ளே இருக்க இந்த எலமெண்ட் இருக்குது இல்லையா, இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதோட ஐடி சேமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ்லாம் அது புதுசாக க்ரியேட் பண்ணலை, ஜஸ்ட் அது ரெஃபர் தான் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த காப்பி பண்ண லிஸ்ட் இருக்கா, இந்த ஷாலோ காப்பின்றதில் ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஓகே, ஸோ அதனால 0, இதை வந்து நான் வந்து 0ன்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, பிரிண்ட்
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினலை பிரிண்ட் பண்ணலாம். ஒரிஜினல் லிஸ்ட் print shallow copy. ஓகே, shallow copy. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா, நான் வந்து இந்த காப்பி லிஸ்ட்டில் தான் இந்த வேல்யூ வந்து நான் மாற்றினேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஷாலோ காப்பி இந்த லிஸ்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ அதோட வேல்யூ நான் 0ன்னு மாற்றிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முழிக்கிறது புரியுது, இது என்ன டபுள் இண்டெக்ஸிங், அது எப்படி அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்டட் லிஸ்ட், அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, மல்டி டைமென்ஷனல் லிஸ்ட்டு, இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பேசலாம். பட் இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு நான் வேல்யூ 0ன்னு மாற்றுறேன். அண்ட் இப்போ பாருங்கள், நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னோடய ஒரிஜினல்லையும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, என்னோட காப்பி ஷாலோ காப்பிலையுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரிஜினல் லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த லிஸ்ட்டு. ஓகே, ஸோ அடுத்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 3ன்னு இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு இந்த 3க்கு பதிலாக அங்கே வந்து 5ன்னு வரணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஒரிஜினல் லிஸ்ட்டில் தான் மாற்றிருக்கேன். பட் இது ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்களா, ரெண்டு லிஸ்ட்லையுமே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷாலோ காப்பி அப்படின்றது. இந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் டிஃபராக இருக்கும். ஓகே, ஸோ உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஐடியுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இந்த ஷாலோ காப்பி அப்படின்ற லிஸ்ட்டு வந்து அவுட்லைன் மட்டும்தான் க்ரியேட் ஆகிருக்கும். உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே பழைய இந்த லிஸ்ட் எலமெண்ட்டை தான் ரெஃபர் பண்ணி இருக்கும். அதாவது இந்த ஒரிஜினல் லிஸ்ட் எலமெண்ட் தான் ரெஃபர் பண்ணி இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டில் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ, எப்பப்பெல்லாம் இந்த காப்பியில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ, அது ஒரிஜினலையும் அஃபெக்ட் பண்ணும், காப்பியில் இருக்க லிஸ்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீப் காப்பி பற்றி பார்க்கலாம். ஸோ டீப் காப்பி க்ரியேட் பண்ணுறதுக்கு சேம் அந்த இம்போர்ட் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் கிரியேட் டீப் காப்பி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ டீப் காப்பி ஈக்குவல் டு காப்பி. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த மாடியூல் நான் கால் பண்ணுறேன் காப்பி. அண்ட் அதில் இருக்கக்கூடிய டீப் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணி அண்ட் அதுக்குள்ளே என்னோட இந்த லிஸ்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஐடியில் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே என்டையர் லிஸ்ட்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் ஆகிட்டு அண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா புதுசாக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த ஐடிஸ் எல்லாமே டிஃபராக இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஐடியில் தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் ஷாலோ காப்பிக்கும் டீப் காப்பிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ ஃபார் டைம் பீயிங் நான் இதை இங்கேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஷாலோ காப்பியில் பண்ண மாதிரியே டீப் காப்பியில் நான் வந்து வேல்யூஸ் மாற்றுறேன். ஓகே, டீப் காப்பி. ஓகே, ஸோ டீப் காப்பி. ஸோ நான் காப்பி பண்ண லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வேல்யூ 0ன்னு மாற்றுறேன். அண்ட் ஒரிஜினல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இந்த ரெண்டாவது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 வேல்யூவை நான் 5ன்னு மாற்றிருக்கேன். ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஓகே, ஸோ இதை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, எனக்கு வந்து நான் ஒரிஜினல் லிஸ்ட்டில் வந்து இந்த 3வை வந்து 5ஆக மாற்றினேன். அது கரெக்டாக ஒரிஜினல் லிஸ்ட்டில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. காப்பி பண்ண இந்த லிஸ்ட்டில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி நான் காப்பி பண்ண லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த 0 மட்டும் தான் மாற்றினேன். 1 0வாக மாற்றிருந்தேன். அண்ட் அதுதான் இங்கே ஆகிருக்கு. அண்ட் இந்த சேஞ்ச் வந்து ஒரிஜினலில் ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இதுதான் ஷாலோ காப்பி அண்ட் டீப் காப்பி. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஸ்லைசிங் அண்ட் காப்பி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.